அண்ணா வணக்கங்க. வணக்கம். வருஷமான விவசாயம் நான் ஒரு 25 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரில் கேட்டேன், மற்ற மேட்டுப்பாளையத்தில் கேட்டு பார்த்தேன். அவங்கள காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தராங்க. முகவலியும் போட்டிருக்கோம். போட்டு அதனால் என்னென்னு கேட்குது காட்டு மாடு. அவ்வளோ ஒரு அரடி டிஃப்ரெண்ட்டில் ஒருத்தர் முட்டி உங்கள்கிட்ட நம்பி எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். மானியத்துக்கு உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. போடுற தோட்டம் எப்படிங்க? எல்லாம் சிறுமையாக வரும்போது மாடு கிடச்சி முதலீடு நாற்று நடுறதுலையும் மற்றதுலையும் போகிறத காட்டலாம். ஒரு தோட்டத்துக்கு மின்வேலி அவசியம். இன்னைக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து திரு மகுடீசன் அவங்க வந்து ஐயாம்பாளையம் அங்கேருந்து நம்மகிட்ட சோலார் பென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ சோலார் பென்சிங்கில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ இதுக்கு முன்னாடி சோலார் பென்சிங் போடுறதுக்கு முன்னாடி அவங்க தோட்டம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ அவங்க தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்க. வணக்கம். அவங்க பேருணும்? என் பேர் மகுடீசன், ஐயம்பாளையம், மணமூர் கிராமம், பெரும்பறையில் வெளியிருக்கையில் தோட்டம் வச்சுருக்கோம், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பல வருஷங்களாக விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து வருஷமான விவசாயம் நான் ஒரு 25 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமீபமாக ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ள காட்டு மாடு தொந்தரவு ரொம்ப அதிகம், மற்றபடி பன்னிகளை தொந்தரவு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வேலி போட்டிருக்கீங்க? நான் முள்வேலியும் போட்டிருக்கோம். போட்டு அதனால் என்னென்னு கேட்குது காட்டு மாடுங்க. அது ஒரு அடிக்கு உடச்சிட்டு வந்துடுது. அப்புறம் என்ன செய்யறது, ஒரு 2 பேரை கூப்பிட்டு மாட்டை விரட்டுறது, அவங்களுக்கு 500 1000 கொடுக்குறது. அப்படி விரட்டுற பட்சத்தில் வந்து ஒரு நாள் நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அரடி டிஃப்ரெண்ட்டில் ஒருத்தர் முட்டி கொள்ள தெரிஞ்சிச்சு அந்த மாடு. அப்போ தான் பக்கத்து தோட்டத்தில் வந்து நம்ம ஹரிசோலாருக்காரங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு ரொம்ப சொந்தன்றது அப்புறம் தான் தெரியும். சரி, உள்ளூருக்குள்ளே போடுறாங்க, சின்ன பையங்களாக இருக்காங்க, இவங்ககிட்ட நம்பி எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க போட்ட ஃபீல்டை பூரா சும்மா நீங்கள் போடவே வேணாம், வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, ஏதோ வேணாம் செஞ்சு பார்ப்போம். அப்புறம் மானியத்துக்கு போகலான்னு பார்த்தோம். மானியத்துக்கு உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அவங்க போடுற ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது, ரெண்டாவது சர்வீஸ் இல்லை. இவங்களை போட்டுக்கவங்களை கேட்கும்போது 10 நாளைக்கு ஒரு ஆட்டை வந்து பார்க்குறாங்க மெயின்டெனன்ஸு. அப்படியே ஒரு சந்தேகம்னாலும் டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே பணி செய்ய கொடுக்குறவங்க இதை காட்டிலும் பெருமையாக தான் சொல்லணும். நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. பணியாளருக்கும் அந்த முதலாளிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதே மாதிரி வேலை செய்கிறவங்க. சோலார் போடுற தோட்டம் எப்படிங்க? சோலார் போடுறதுக்கு முன்னாடி வந்து நடுவோம். அது இன்னைக்கு லேபர் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். போட்டு குழி எடுக்க 10 ரூபா, நாட்டுக்கு 10 ரூபா, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு 10 ரூபா 30 ரூபா போடுவான். நல்லா சிறுமையாக வரும்போது மாடு கிடச்சிப்போம். சவுக்க மரமாக இருக்கட்டும், அவக்கூடமாக இருக்கட்டும், எல்லா மரத்தையும் காய்ச்சிப்போம். வந்து இவங்க செஞ்சு தரோம்னு சொல்லி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நான் போட்டு 3 மாதம் ஆகும். 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மரக்கட்டை கூட காமிக்கலாம், அது எப்படி உடச்சி இப்போ இந்த 3 மாதத்தில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு சேதாரமும் இல்லை. பணத்தை வந்து முதலீடு நாற்று நடுறதுலையும் மற்றதுலையும் போடுறத காட்டலாம். ஒரு தோட்டத்துக்கு மின்வேலி அவசியம். அது ஹரிசோலாரில் நல்லா பண்ணுறாங்க, நம்பி செய்யுங்க. நான் ஒரு விவசாயி, அவங்க சொல்லி நான் சொல்லலை, நானும் ஒரு ரீதியாக நான் சொல்லிடுறேன். ஹரிசோலாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யுங்க. நான் கொஸ்டினே கேட்டாமல் உங்கள் மனசில் இருக்க எல்லாத்துக்குமே பதில் தரும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் பணி இன்னும் சிறக்கணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது அவங்க ஒரு விவசாயி, அதனால் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை செய்கிறதாகவும் சிறு மார்ஜின், அதாவது வந்து போகிறதுக்கான செலவுகளுக்கு மட்டும் லாபம் வைக்கிறாங்க. அது பெருமைப்படக்கூடிய விஷயம். அனைத்து விவசாயிகளும் ஹரிசோலாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் கோயம்புத்தூரில் கேட்டேன், மற்ற மேட்டுப்பாளையத்தில் கேட்டு பார்த்தேன். அவங்கள காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளை வந்து மனநிலையை மாற்றுவாங்க. ஹரிசோலாரில் வந்து 15 நாளைக்கு ஒரு ஆட்டை வந்து சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே அதை பணம் நீக்கி கொடுத்துட்றாங்க. எந்த ஃபால்ட்டும் வர்றதில்லை. ரெண்டாவது நம்ம வந்து விவசாயிகள் வந்து அந்த வேரியை மட்டும் பராமரிக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆட்டு களைக்கொல்லி மட்டும் அடித்தா போதுன்றாங்க. அதையும் செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குங்க. ஹரிசோலாருக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ.